ஹாய் காய்ஸ், இந்த மாதிரி ஃபார்மல் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு எங்கே கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா யூஏயில் 4 நாள் ஹாலிடேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோரும் வெக்கேஷனுக்கு கிளம்பியாச்சு. இது வந்து சாட்டர்டே நாங்கள் வெளியே போயிருந்தது, ஜபல் ஜேஸ் தான் போயிருந்தோம். அங்கே போய் இந்த கேம்பிங் அடிக்கிறதுக்காக தான் கிளம்பியிருந்தோம். நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஃபார்மல் ஷர்ட்லாம் போட்டிருந்தேன்னா அதனால எனக்கு ஒரு மாதிரி வைப், அது எப்படி சொல்லுன்னு தெரியல, ஒரு மாதிரி கூச்சமாகவே இருந்துச்சு. ஸோ நான் நிறைய வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டே இருந்தது. நமக்கு சூட் ஆகுதா எப்படின்னு தெரியலையே, நம்ம டெலிவரியான ஸ்டொமக் வேறு நமக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இன்செக்யூராகவே தான் இருந்துச்சு. ஆனால் அப்புறம் போக 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 பழகிடுச்சு. அதனால் நிறைய நான் செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டே இருந்திருந்தேன். நம்மலாம் இதெல்லாம் பார்த்து மிரர் முன்னாடி வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா, இந்த ஹஸ்பண்ட்ஸ்லாம் எல்லாத்தையும் பேக் பண்ணியா, வண்டியில் ஏற்றவா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. எல்லாமே ஓகே, சரி எல்லாம் பேக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே போயிட்டு இருந்தோம். ரொம்ப தூரம் ட்ராவல் இருந்துச்சு, ஒரு 1 hour கிட்ட என்னமோ இருந்தது ராசல் கைமா தாண்டி போடுறதுனால. அப்புறம் நாங்கள் வந்து இடையில ஒரு பல்கில் நின்று எல்லோரும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். திரும்பி அங்கே போனோன்னே நல்லா குளிராக இருந்ததா, நான் ஸ்வெட்டரெல்லாம் போட்டு எல்லாமே இது பண்ணியிருந்தேன். இந்த பாய்ஸ் எல்லாருமே டென்ட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. தென் கிரில் போடவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் எல்லாருமே நின்று ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். நல்லாவே நைட்டே எடுத்துக்கிட்டோம். இந்த குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அலப்பறை இருக்கும் பாருங்களேன். நீ வான்னு எல்லாரையும் சேர்த்து எடுக்கிறதுக்குள்ளாடி போதும்னு ஆயிரும். இது போக அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சின்ன கேக் கட்டிங்லாம் பண்ணியிருந்தோம். அதோட கிளிப்பிங்ஸ் எதுவுமே என்கிட்ட இல்லை, அதனால தான் அதை அட்டாச் பண்ண முடியல. தென் பாட்டு போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் கேங்லேயே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நாங்கள் எங்கே போனாலும் இந்த பாட்டு சவுண்டு கட்டினா எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். இதில் நான் ஆடுவேன் நீ ஆடுவேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்போம். இதில் என்ன ஒரு ப்ளஸ்ஸுன்னா, எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் நாங்கள் ரொம்ப ப்ரௌடாகவே சொல்லுவோம், யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, எங்களோட ஓன் கம்பெனியை நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் 2 பேரும் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்த மாதிரி தான். யார் இருக்கா இல்லை அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்கே போனாலும் நாங்கள் வைப் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு ரொம்ப ஜாலியாகவே இருப்போம். இதில் நான் தான் அப்படின்னு நினச்சேன்னு என் ஹஸ்பண்டும் எனக்கு அதே மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேருமே எப்போவுமே அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே எங்களை நாங்கள் ஜாலியாகவே வச்சுக்குவோம். நீ வரணும், நீ இல்லை ஒன்றை கூப்பிடணும், அப்படி எந்த மாதிரி எந்த தாட்டுமே எங்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்கவுங்க கம்பெனி என்ஜாய் பண்ணுவாங்க. சேர்ந்து இருந்தால் சேர்ந்து இவ்வளோ தான் எங்களோடது. அதனால தான் நாங்கள் என்னமோ தெரியல ரொம்ப ஹாப்பியாகவே இதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் என் பையன்தான் வச்சு செஞ்சுட்டான், தூங்கவே இல்லை. அந்த ஷோபா சிஸ்டர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னு சொல்லி அவங்க ரெஸ்ட் எடுத்திருந்தாங்க. அவங்கள்ட்ட தான் அவனை விட்டுருந்தேன். உண்மையிலேயே அவங்க எனக்கு தெய்வம் மாதிரி. நான் இவ்வளோ சிரித்து டான்ஸ் ஆடுறேன், வைப் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம் அவங்க தான் என் பையனை ஃபுல்லாகவே கேரி பண்ணியிருந்தாங்க. இந்த காருக்குள்ளே தான் உட்காந்துருந்தாங்க. அதனால் நாங்கள் எல்லோரும் இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப 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 தேங்க்யூ ஷோபா சிஸ்டர். நீங்கள் இல்லாட்டா நான் அந்த ட்ரிப்பை சுத்தமாக என்ஜாயே பண்ணியிருக்க முடியாது. தென் வந்து நாங்கள் ஒரு ரெஸ்ட் ரூம்க்காக மேலேருந்து கீழே இறங்கி வந்துடுச்சோம். இது வந்து ஒரு மலை மேலே தான் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த டைமே மார்னிங் ஆயிடுச்சு. அதனால் வந்து அந்த சன்செட்டெல்லாம் எங்களால் மேலேருந்து பார்க்க முடியல. கீழேருந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போய் கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோஸ் மட்டும் எடுத்திருந்தேன். எல்லாம் இன்ஸ்டாகிராமில் ஒரே அப்லோட் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு காஃபியோட அந்த ட்ரிப்பை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. இது ஒரு டைம் லேப்பில் தான் எடுத்திருந்தேன் இந்த வீடியோ. இந்த இருக்கிற லொக்கேஷனை எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அது அப்படியே இந்த மலைக்குள்ளே சுற்றி போகும்போது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஹாப்பியாக தான் இருந்திருந்தேன் இந்த ட்ரிப் எல்லாமே. இந்த குரூப் ஃபோட்டோக்காக தான் இந்த வீடியோவே நான் அட்டாச் பண்ணியிருந்தேன். உண்மையிலே 100% ட்ரூ. எல்லா ஒரு குரூப் பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளாடி நடக்குது. ஹாலிடே வெக்கேஷன் போகிறோன்னா இந்த இந்த ட்ரிப்பு வந்து இப்படி தான் இருக்கும். நீ அதை பண்ணியா எனிவேஸ் எல்லாருமே ஹாப்பி தான்.